வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டில் விருச்சிக ராசியின் இந்த வருடத்தின் பொதுவான பலன்கள் பற்றி பார்ப்போம். 2025 விருச்சிக ராசியின் வருட பலன்கள். விருச்சிக ராசி மக்களுக்கு 2025இல் சோதனத்தின் விதிகளை பயன்படுத்தி விருச்சிக ராசியின் தாக்கத்தை உன்னிப்பாக கவனித்து வடிவமைக்கப்பட்ட விரிவான கணிப்புகள் மற்றும் இந்த புது ஆண்டில் விருச்சிக ராசியின் காதல் வாழ்க்கை, தொழில், ஆரோக்கியம் மற்றும் பலவற்றிற்கு கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் சீரமைப்பில் உருவான செழிப்பான பலன்களை இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. விருச்சிக ராசி 2025 படி உங்களுக்கு பலவிதமான பலன்களை இந்த ஆண்டு தரக்கூடும் என்று 2025 ஜாதகம் உங்களுக்கு கூறுகிறது. இந்த வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு 4வது வீட்டிலிருந்து சனி பகவானின் பயிற்சி அதன் எதிர்மறை அம்சங்களை கட்டுப்படுத்துகிறது என்று தோன்றுகிறது. இருப்பினும் மே மாதத்தில் அதே வீட்டிலிருந்து ராகுவின் பயிற்சி ஏற்படும். இதன் விளைவாக சில முக்கியமான சிக்கல்கள் மறைய வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது மற்றவை மீண்டும் எழலாம். மறுபுறம் நீங்கள் சில நாட்களாக வயிறு அல்லது மூளையில் சில பிரச்சனைகளை அனுபவித்து வந்தால் அதிலிருந்து உங்கள் நிவாரணம் கிடைப்பதற்கு உண்டான இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதொரு சுகத்தை தரும். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு பகவான் விழாவின் பிற்போக்கு பயணம் உங்களை 7வது வீட்டில் சாதகமாக தனது செயல்பாட்டில் வைத்துக் கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் அதற்கு பிறகு விழாவின் 8வது வீட்டில் நுழைவது உங்களை ஓரளவு பலவீனப்படுத்தும் என்றும் தெரிகிறது. இருப்பினும் 2வது வீட்டின் மீதான தாக்கம் குறிப்பிடத்தக்க நிதி சிக்கல்களை ஏற்படுத்தாது என்பதால் நீங்கள் மகிழ்ந்து வாழலாம். ஆனால் வருவாய் ஆதாரங்கள் பொதுவாக உங்களுக்கு போதுமான அளவில் இருக்கும். மே வரையிலான காலம் ஒப்பீட்டளவில் மிகவும் சாதகமானது என்றும் வாதிடுவதற்கு உண்டான வழிமுறைகள் அதிகமாக இருக்கிறது. குருவினுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் மே மாதம் வரை. விருச்சிக ராசி மக்களின் கல்வி, திருமணம், நிச்சயதார்த்தம், காதல் விவகாரங்கள், குழந்தைகளை பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது. அதற்குள் உங்களுடைய செயல்பாடுகளை முடித்துக்கொண்டு நலமாக நீங்கள் பெறலாம். குடும்பம் மற்றும் தனஸ்தானம் நலமாக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகும் என்றும் கணிக்கப்படுகிறது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரண ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தொழிலை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.